Hello everyone, welcome back to our YouTube channel. இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் 2 டெம்பிள்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் 3 டெம்பிள்ஸை வந்து கவர் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்குன்னா, இதுவுமே வந்து கும்பகோணத்தில் நியர்பை வில்லேஜஸில் இருக்கிற டெம்பிள்ஸ். ஈவன் தோ அது வில்லேஜில் இருந்தாலும் அந்த டெம்பிளோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போகிற டெம்பிள் எங்கே அப்படின்னா, அந்த பிளேஸோட நேம் பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. நான் அவுட்டர் லுக் வந்து இங்கே வெளியில் காட்டிகிட்ருக்கேன். அண்ட் உள்ளே போனாலும் நைட் டைம்லாம் கூட வந்து க்ரௌட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இங்கே வந்து நந்தி அமைச்சிருக்காங்க. இந்த நந்தியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த நந்தியிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சிவனோட ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிவன் டெம்பிள் அப்படின்றதுனால மேலே ஓம் நம சிவாயா அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குன்றதுனால இன்னுமே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த சிவன் அமைச்சிருக்க பிளேஸில் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணல. பட் நியர்பை பிளேசஸ் அந்த டெம்பிளோட அதர் சைடை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எந்த டெம்பிள் போனாலும் இந்த மாதிரி 101 ஆர் 109 சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது எதனால் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த டெம்பிளில் மைனர் மாடிஃபிகேஷன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த மரங்கள் எல்லாமே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து சிவன் டெம்பிள் தான். கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் எந்த டெம்பிள் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து சிவன் பார்வதி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போன உடனே வந்து விநாயகர் இருப்பாங்க. விநாயகரை வந்து வணங்கினதுக்கப்புறம் சிவன் அண்ட் பார்வதி தான் நிறைய டெம்பிள்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டின்னருக்கு வந்து ஒரு வேலு மெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்து போனோம். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். குருமா நைட் டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம். ஒரு நைட் மட்டும்தான் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோம் ஹோல் ஃபேமிலியோட. அண்ட் வந்து காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு அகைன் நிறைய பிளேஸஸை வந்து விசிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போய் வந்து அந்த வேலு மெஸ்கிட்ட வந்து போய் பார்த்தோம். அது ஓப்பனில் இருக்கா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. அண்ட் அதனால் வந்து அங்கே க்ளோஸாக இருந்தது மார்னிங். மேபி அவங்க வந்து ஈவினிங் ஃபாஸ்ட் ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நியர்பை ஹோட்டலில் வந்து போய் சாப்பிட்டு வந்தோம். இந்த ஹோட்டலோட அவுட்டர் வியூ வந்து காட்டுறேன். என் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தேன். ஹோல் ஃபேமிலியும் இல்லை ஹோல் ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த ஃப்ளெக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் இந்த டெம்பிள்லேயும் அகெயின் வந்து சிவ பார்வதி வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். 9 o'clock to 10:30 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து இங்கே பால் அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் உள்ளே போனதும் நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா இந்த பெயிண்டிங் தான். பெயிண்டிங் வந்து ஓவர் கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு கடவுளையும் வந்து அந்த ஒரு போர்ஷனில் வந்து வரைஞ்சிருந்தாங்க. அண்ட் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பெயிண்டிங் வரைகிறதுக்குன்னு தெரில. மேபி இது ஹேண்ட்மேட் பெயிண்டிங்காக இருந்ததுன்னா
ரொம்ப டேஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. மேபி ஏதாவது மெஷின் வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரில. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பெயிண்டிங். இந்த கோவிலோட ஹைலைட்டே வந்து இந்த பெயிண்டிங் தான். இங்கே பாருங்கள், சிவன் பார்வதியுடைய அந்த ஹோல் ஃபேமிலி பிக்சர் வந்து அந்த மேலே வந்து வரைஞ்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா இந்த டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். யார் வந்து பாலாபிஷேகம் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அவங்க வந்து இங்கே டிக்கெட் வாங்கணும். டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னா 250 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த டைமிங்ஸ் வந்து 9 to 10:30க்குள்ளே தான் பண்ணணும். ராகு காலம் வந்து எந்த டைமில் இருக்குமோ அந்த டைமில் தான் வந்து இந்த பர்டிகுலர் பூஜையை வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ டிக்கெட் வாங்கினதும் இந்த லைனில் வந்து நிற்கணும். லைனில் நின்றுட்டு அங்கே வந்து பால் ஊற்றி வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. இந்த கோவிலுக்குள்ளே மொபைல் வந்து அலோட் கிடையாது. அதனால நான் வெளியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கடவுளை வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு நவகிரகங்கள் இருந்தது. ஸோ அந்த நவகிரகங்களுக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் வேணும்னா அங்கே விளக்கு வாங்கி நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், எல்லா பிளேசஸ்லேயும் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் வந்து இந்த மோர் தென் 100 ஸ்டாச்சூஸ் வந்து எல்லா கோவிலையும் வந்து நான் பார்த்தேன். ஸோ எதனால் வச்சுருக்காங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்டாச்சூவோடது அப்படின்றது வந்து தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் காமெண்ட் செக்ஷனில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மேலே எழுதியிருக்காங்க நேம்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஸ்டாச்சூஸ் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஒன்லி இங்கே 72 ஸ்டாச்சூஸ் தான் இருந்தது. அண்ட் ரிமைனிங் வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலாபிஷேகம் வந்து யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள லைனாக உட்கார வைப்பாங்க. டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் வந்து கன்னடாவில் பிக் பாஸ் சீசன் 10 கிராண்ட் ஃபினாலே இருந்தது. ஸோ அந்த கிராண்ட் ஃபினாலே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, stay tuned, take care, bye bye, have a great day. Thank you.